மெலிசான்ற பொண்ணுக்கு குப்பையிலேருந்து ஒரு நெக்லஸ் கிடைக்குது. அது அவள் கைக்கு வந்ததுலேருந்தே நிறைய அமானுஷ்ய விஷயங்கள் அவளுக்கு நடக்குது. அது என்னன்னா, அவளுக்கு அடிக்கடி ஒரு பொண்ணோட உருவம் கண்ணுக்கு தெரியுது. தூக்கத்துலேயும் அந்த பொண்ணு அவளுக்கு கனவுல வரா. இதை பற்றி மெலிசா அவள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்டப்ப அந்த நெக்லஸ் கிடைச்ச இடத்துல ஏற்கனவே ஒரு அம்மாவும் பொண்ணும் இறந்து போயிருக்காங்கன்னு தெரியுது. அன்னைக்கு நைட்டே அந்த பொண்ணு மறுபடியும் மெலிசா கண்ணுக்கு தெரியுறா. இந்த தடவை மெலிசா பயப்படாமல் அவகிட்ட பேச ட்ரை பண்ணுறா. ஆனால் அந்த பொண்ணால் சரியாக பேச முடியல. அது ஏன்னா அவள் தொண்டையில் வெட்டுக்காயும் இருக்கிறனால அவளால் பேச முடியல. அவகிட்ட பேசலான்னு போறப்ப இப்ப வேற ஒரு லேடி மெலிசா கண்ணுக்கு தெரியுறாங்க. அதுவும் மூஞ்சில ரத்தத்தோட இறந்து கிடக்காங்க. அதை பார்த்ததும் மெலிசா பயந்துறா. அப்ப திடீர்னு டிவி அதுவா ஆன் ஆகி அதுல ஒரு லேடி பேசிட்டு இருக்காங்க. அவங்க திரும்ப திரும்ப ஒரே வார்த்தையை தான் சொல்றாங்க. அது என்னன்னா, விக்டிம் ஹாஸ் அ வாய்ஸ். அதை வச்சு கூகுள்ல சர்ச் பண்ணப்ப அந்த லேடி சில்ட்ரன்ஸ் கிட்ட கவுன்சிலிங் பண்றவங்கன்னு தெரியுது. அந்த லேடி கிட்ட அந்த பொண்ணு பேசிட்டு இருக்கா. அவ என்ன சொன்னா, அந்த பொண்ணை கொலை பண்ணது யாருன்னு தெரிஞ்சுக்க லேண்ட்ஃபால்ங்கிற இந்த மூவியோட ஃபுல் எக்ஸ்பிளனேஷன் வீடியோ கீழே கொடுத்துருக்க லிங்க்